ஹாய்டா. ஃபர்ஸ்ட் மேரேஜ். இதில் நிறைய லைக் வந்தால் மட்டும்தான் கண்டினியூஸாக தான் நான் போடுவேன். நான் எந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க லைக் மட்டும்தான் நெக்ஸ்ட் எனக்கு வீடியோ போட பூஸ்டப் பண்ணும். நான் லைக் வச்சு தான் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நான் கெஸ் பண்ணுவேன். வீடியோஸ் எனக்கு போட தோணாது, அதுக்காக தான் சொல்கிறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், என் சேனல் நேம் வேறு சேனலில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாட்டி கூட சொல்லியிருக்க மாட்டேன் என் வீடியோ ஷேர் பண்ணுங்கன்னு. எனக்கு அது வேணாம், எனக்கு அது பிடிக்கல. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். எடுத்த உடனே நீங்கள் அதாவது வயல் உங்கள் ரூமில் பத்துட்டமாக உட்காந்துட்ருக்கீங்க. ஏன்னா ரியா கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வரல. அந்த ஒரு பத்துட்டும் பயம் ஏன் பண்ணலை. நம்ம அத்தனை வாட்டி கால் பண்ணுறோம், இதுக்கு அவள் எடுக்கல. நம்ம காலை பார்த்துட்டு அவள் எடுக்காம இருக்க மாட்டாள். என்னவா இருக்கும்? பயத்தில் நீங்கள் அந்த ரூமுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்னவா இருக்கும்? உங்கள் கண்ணை மூடுறீங்க, சும்மன் அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. மாமா எதனா பண்ணியிருக்குமா? சிச்சு, ரியாவை ஏன் ஆட் பண்ண போது மாமா? நம்ம மேலே இருக்க கோவத்தில் மாமா எப்படிலாம் பண்ணியிருக்குமா என்ன? நம்ம மேலே கோவம்னா மாமா நம்மள்ட்ட தான் காட்டும், அவகிட்ட எதுவும் பண்ணியிருக்காதுல்ல. அப்படி திங்க் பண்ணும் போதே ரியா அழுது உங்கள் மண்டைக்குள்ளே வருது. அன்னைக்கு கூட ஹர்ட் பண்ணுச்சு. இல்லை, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அது எப்படி இருந்தாலும் நடக்கத்தானே செய்யும். என்ன ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. உங்கள் காலை பார்த்துட்டு அவள் எடுக்காமல் இருக்க மாட்டா. ஏதாவது ஒர்க்கில் இருந்தாலுமே அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசிடுவா. ஒரு நாள் முழுக்க ரியா உங்ககிட்ட பேசாமல் இருந்ததே கிடையாதா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீங்கள் அவள் பக்கத்தில் இருந்திருந்தா கூட உங்களுக்கு இந்த பயம் வந்திருக்காது. பட் ரொம்ப தூரமாக இருக்கீங்க, ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் அப்படி இருக்கு. என்னவா இருக்கும் அப்படி. இதே டைமில் நீ பதட்டமாக இருக்கா ஜமான், ரியாவை ஏதோ பண்ணிட்டான், அது அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஜமான் பேசத்தை வச்சு அவனால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அவன் பதட்டமா இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டே இருக்கான். வி என்னடா பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு தெரியும்ல. ஜமான் குடிச்சிட்டு ட்ரக் எடுத்துட்டு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க இருந்தாலும் ஏதாவது சமாளிச்சிடுவான். அங்க இல்ல, என்ன பண்ணுவேன் இந்த டைம்ல? சரிடா, பாத்துக்கலாம். அதுக்கு நீ ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? அங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம நானே டென்ஷனா இருக்கேன். ஏதாவது ஆச்சுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு பாக்குறேன். என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. அதுதான் என்னோட ப்ராப்ளம். அதான் ரியாக்கு ஏதோ ஆயிருக்கு. ஜிம்மன் பேசுறதுல எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஜிம்மன் கால் பண்ணா எடுக்க மாட்டேன்றானே. டிவி கொஞ்சம் காமா இருடா. எப்படி இருக்க முடியும்? இப்படி அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பையன் என்ன பண்ணி வச்சாலும் தெரியல. இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கணும்னு தெரியல. இதெல்லாம் நான் வயன்ட்டு எப்படி சொல்லணும்னு தெரியல. அவ வர மாட்டேன்னு சொன்னா, என் தங்கச்சில நான் தான் பார்த்துக்கணும்னு சொன்னான். அதான் ஜம்மான் இருப்பான், பார்த்துப்பான் எல்லாம் சொல்லி அவளை நான் இங்க கூட்டு வந்தேன். ஜிம்மன் என்ன பண்ணான்னு தெரிஞ்சாலாவது ஏதாவது சால்வ் பண்ண பார்ப்பேன். தெரியலையே அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு மொபைல் தூக்கி பெட்ல அடிச்சுட்டு அமைதியை தலையை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டான். டே போதும்டா, டென்ஷன் ஆகுது போதும் அப்படி சொல்லிட்டு ஜியா வி ஹக் பண்றா. வி சைலண்டா இருக்கான். அவ ஜிம்மன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ட்ரை பண்றா. ஜியா, என்ன நீ இப்படி பேசுற? சரி நம்ப ஜிம்மன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். உனக்கு ஜிம்மனை தெரிஞ்சதை விட எனக்கு நல்லா தெரியும். அவன் பேசுறதுல என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நான் அந்த பதட்டில் இருக்கேன் அப்படி சொல்ல அகைன் அவ ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை காமார். கொஞ்சமா காம் ஆகுறான். ஜியா அவனை விட்டுட்டு ஒன்று பண்ண, மேடுக்கு யாராவது கால் பண்ணி கேள. மேடா? மேடு கேளு. ஓகே வெயிட். கடன்னு போயிட்டு மொபைல் எடுக்கிறான். கால் பண்ணா மேடு எடுக்க மாட்டேன்றாங்க. என்னடா இந்த டைம்ல எடுக்க கூட மாட்டேன்றான். கூப் பண்ணிட்டு பாப்போல. சரி முடிச்சிட்டு உடனே உனக்கே கூப்பிட்டுவாங்க அப்படி சொல்ல ஜியா பார்த்து வயனுக்கு ஏதாவது ஃபுட் கொடுக்க சொன்னே, ஆர்டர் பண்ணிட்டேன்ல. ½ ஆச்சு. சரி வயன் என்ன பண்றான்னு போய் பாக்குறேன். அப்படி திங்க் பண்ணிட்டு வி எழுந்து ஒரு குழப்பத்தோட ரூமுக்குள்ள இருக்க. இந்த டைம் வி ரூம் டோர் கிட்ட வந்து நாக் பண்றான். உங்களுக்கு நல்லா கேக்குதா? வயன் டோர் ஓபன் பண்ணு. நீங்க அமைதியா இருக்கீங்க. கேக்குதா இல்லையா? தூங்கிட்டியா என்ன? மார்னிங்ல என்ன தூக்கம் உனக்கு? டோர் ஓபன் பண்ண. அந்த டோரோட
ஹேண்டில் கை வச்சுட்டு எப்பவும் போல தான் ஓப்பன் பண்ணலாமா வேண்டாமா அப்படி திங்க் பண்ணிட்டுக்க பின்னாடி இருந்து ஜியா வந்தா நான் பார்க்குறேன் குச்சி நகர் வயன் டோர் ஓப்பன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு புரியுது ஜியாவும் இருக்கான்னு. சரி சொல்லிட்டு மெதுவாக டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. வீக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்தாலும் உங்கள் சுச்சுவேஷன் உனக்கு தெரியும் இல்லையா? சைலண்டாக உங்களை பார்க்குறான். என்னாச்சா ரியா? நீ சாப்பிட்டே இல்லைன்னா பார்க்க வந்தவன். நான் தான் சொன்னேனே ரியா எந்த சுச்சுவேஷனில் இருக்கான்னு தெரியல. அப்புறம் எப்படி எனக்கு சாப்பிட்டு தோணும்? வீக்கு ஏன்னு தெரியல, அவங்களை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. உள்ளே வரான்னு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப் அப்படி பின்னாடி போய்க்கிறீங்க. அவன் உள்ளே வந்து நைட்டு கூட நீ சாப்பிடல, நீ சாப்பிட்டு ரியானாச்சுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு டேபிளை பார்க்க ஃபுட்லாம் அப்படி அப்படியே இருக்கு. நீ சாப்பிடவே இல்லையா? இல்லை மாமா, இப்போ கூட ரியாக்கு கால் பண்ண ஃபுல்லாக ரிங் போகுது, பட் எடுக்க மாட்டேன்டா. ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிச்சிட்டு நான் தான் பார்த்துக்கிறேன் சொன்னல, நீ சாப்பிடு. எல்லாம் என்னாச்சு? வன் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வைக்க நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறீங்க. என்னாச்சு மாமா? வன் இப்படி பண்ணாத, எனக்கு ஹர்ட்டிங்காக இருக்கு. சாரி. சரி சரி, உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன். உட்கார. அவன் அவங்ககிட்ட பேசிட்டே இருக்க அவனுக்கு கால் வருது. அவன் ஜியா மூஞ்ச பார்க்குறான். ஜியா வீய பார்க்க வயனை கொஞ்ச நேரம் சமாளிச்சுக்கோ, எப்படியாவது சாப்பிட்டு வை, நான் கால் பேசிட்டு வரேன். அவ்வளோ தலையாட்ட வீ வெளில போகிறான். வயன் என்னாச்சு மூஞ்சில? எதுக்கு இப்படி பார்த்துட்டமா இருக்க? அது இல்லை ரியா, அதான் வீ பார்த்துப்பான்ல. என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் என்ன, உட்காந்து சாப்பிடு. ஏன்னு தெரில, ஒரு மாதிரி பதப்பதப்பா இருக்கு. நாங்கள் இது வரைக்கும் 3 பேரும் பிரிஞ்சு இருந்ததே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ் ஆனதுலேருந்து கூட நான் பக்கத்துல ஏரியாவை பார்த்துப்பேன். நெக்ஸ்ட்டு ரெட்டியையும் போய் அடிக்கடிக்கு பார்த்துட்டு வருவேன். பட் ஒரு நாள் முழுக்க பேசாமல் பார்க்காம ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிரிஞ்சு இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, பட் அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை, நீ உட்கார சாப்பிடு. அதான் வீ சொல்லிட்டு போனாலே அவன் பார்த்துக்கிறேன்னு. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது, ஏன்னா உங்க யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணில் இது தண்ணி வருது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டோம்? சரி என்ன விடுங்க. இப்போ சுச்சுவேஷனில் ரியா எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவன் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும். இதெல்லாம் ஒரு மாதிரி பதப்பதப்பா வருது, பயமா இருக்கு. எனக்கு எல்லாமே அவங்க 2 பேரும் தான் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. சீரியஸா உங்களுக்கு இது ரொம்ப பயமா இருக்கு. இப்பெல்லாம் ரியா உங்களை விட்டு இருக்கவே மாட்டா. அவங்க கிட்ட பேசாம அவளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. வீ வரா, உங்களை பார்க்குறான், நீங்க அழ ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க கண்ணில் இந்த தண்ணி வருது. ஜியோ அவளை நான் கவுண்ட் பண்ண சொன்னா அவளை அழ வச்சுட்டு உட்காந்துருக்கியா? நான் என்னடா பண்ணுவேன்? வயன் கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு வீ உங்ககிட்ட வந்தா. வயன் இப்போ எது கலர? அதை சொன்னேன். சரி ரியா, நான் பார்த்துக்கிறேன். என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாரு, அவ ஓகே தான். ஓகேவா இருந்தா என்கிட்ட பேசிருக்கணுமே. இங்க பாரு வயன், வே பொறுமையா உங்ககிட்ட வரா. நீங்க அழுது நிறைய பேசுறீங்க. வயன் போதும், அழாத. எல்லாமே எப்படி இருக்க முடியும்? எனக்கு எல்லாமே அவங்க தானே. வயன் போதும் ப்ளீஸ், அழாத. உங்களுக்கு அதை பத்தி தெரியாது, உங்களால புரிஞ்சுக்க முடியாது. வயன் கிட்ட வர ஒரு கால் எடுத்து விளக்கம் போல பின்னாடி வைக்க உங்க கையை பிடிக்கிறான். என்ன பண்றீங்க? எதுக்கு தள்ளி போற? கையை விடுங்க. எதுக்கு தள்ளி போற? மாமா ப்ளீஸ். உங்க இன்னொரு கை பிடிக்கிறான். என்ன பண்றீங்க? வயனுங்க பாரு, சொல்ல வருத சொல்லிட்டு கேளு. கையை விடுங்க அப்படி சொல்லிட்டு நீங்க தனியா போக்க பார்க்க இழுக்கு அவங்க கிட்ட உங்களை டைட்டா பிடிச்சுக்கிட்டானா. ஒரு கையில உங்க 2 கையும் பிடிச்சிட்டு ஒரு கையில உங்க இப்ப கிராப் பண்ணி இழுத்து கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன பண்றீங்க நீங்க? சும்மா இரு மாமா. கொஞ்ச நேரம் பேசுறேன், சும்மா இரு. என்ன விடுங்க. பேச விட்டாதான் நான் பேசிட்டு உன்னை விட்டுருவேன். சும்மா இருக்கியா மாமா? உனக்கு என்ன ரியா ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். அது இல்லை, எனக்கு கால் பண்ணாம இருக்க மாட்டேன். சைலண்ட், சும்மா இரு, நான் பாத்துக்கிறேன். மாமா பயமா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல பாத்துக்கிறேன்.
அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காதா? என்ன ஆச்சுன்னு உனக்கு நான் கேட்டு அப்டேட் பண்ணுவேன். நீங்க அவன் கையில இருந்து உங்க கையை எடுக்க ட்ரை பண்ணிருக்க. சரி, உன் கையை நான் விடுவேன். என்னை விட்டு நீ தள்ளி போக கூடாது. மாமா தள்ளி போக கூடாது. மாமா ப்ளீஸ், இப்படிதான் உங்ககிட்ட சொல்லிட்டுல. நான் உங்ககிட்ட அதை சொல்லல. உன் கையை நான் விடுவேன், என்னை விட்டு தள்ளி போக கூடாதுன்னு சொன்னேன். மாமா ப்ளீஸ், எனக்கு கம்பல் பண்ணாதீங்க. எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? மாமா ப்ளீஸ். இழுத்து உங்களை டைட்டா புடிச்சுக்கிட்டான். என்ன பண்றீங்க நீங்க? என்னை விட்டு நகர்ந்து போக்க போக்க இழுத்து நான் டைட்டா பிடிச்சிட்டே இருப்பேன். அப்படி அவ சொல்லி உங்களை டைட்டா பிடிக்க நீங்க கையில இருந்து உங்க கையை எடுக்க ட்ரை பண்ணிட்டு அந்த மாதிரி தானே பண்ணிருக்கீங்க. உன் கையை கூட நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் ஹக் பண்ண மாதிரி உங்களை டைட்டா பிடிச்சிட்டு ரெண்டு கையும் பின்னாடி இருக்கு. ஒரு கையில அந்த ரெண்டு கையும் பிடிச்சிட்டு இருக்கான். உங்க கழுத்துக்கிட்ட வந்து சும்மா இருந்துதான் உன்னை விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படி சொல்ல அந்த கையை நீங்க ஸ்டாப் பண்றீங்க, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சைலண்டாக உங்க ரெண்டு கையிலேருந்தையும் பொறுமையா அவன் கையை எடுக்கிறான். நீங்க அமைதியா நின்று இருக்கேன். ஹிப்ப ஒரு கையில பிடிச்சிருந்திருப்பான், லூஸ் பண்றான். அவனை விட்டு தள்ளி போக ட்ரை பண்ண உங்க ஹிப்ப இழுத்து அவங்க கிட்ட வச்சுக்கிட்டு என்னை விட்டு தள்ளி போக கூடாதுன்னு சொன்னா எனக்கு ஹர்ட் ஆகுதுடி. அமைதியா இருக்கீங்க. பொறுமையா உங்க ஹிப்ல இருந்து கை எடுக்கிறான். ரெண்டு பேரும் க்ளோஸா நின்றுக்க ரெண்டு கையும் கொண்டு வந்து உங்க சீக்ல கை வச்ச ஆளாத அவன் கையை எடுக்க ட்ரை பண்ண உங்க கையை அவன் ஜஸ்ட் பாக்குறான். அவ்வளவுதான், கீழே போட்டீங்க. நீங்க பாரு, ஃபர்ஸ்ட் உன் மண்டியில ஒண்ணு ஏத்திக்கும். நான் உன்னோட புருஷன், புரியுதா? உனக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் எனக்கு நல்லா புரியுது. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தாலே அவாய்ட் பண்றேன், ஓகே. பட் மற்றவங்க மாதிரி நான் கிடையாது. உன் புருஷன், அதுக்கு முன்னாடி நான் உன் மாமா. என் கண்ணையே பாரு. நீங்க அவங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. உனக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னால நல்லா அதை புரிஞ்சுக்க முடியுது. அதனால தான் இப்படி இருக்குன்னு. உனக்கு மேல எப்போ நம்பிக்கை வருதோ, எல்லாம் எப்போ என்கிட்ட சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, புரியுதா? விளையாட்டாத வாயை திறந்து சொல்லு. புரியுது. என்கிட்ட கம்ஃபர்டபுளா இரு. என்கிட்ட மட்டும்தான் உன்னால அப்படி இருக்க முடியும், புரியுதா? இது சரி, அல்லாத உங்க கண்ணெல்லாம் தொடச்சி விடுறான். நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. ரூமுக்குள்ள நடந்திருக்கும் இல்லையா? அதாவது உங்க அப்பா உங்ககிட்ட மிஸ்டேக்கா பண்ண ட்ரை பண்ணும்போது நீ வந்திருப்பான். அது இந்த செகண்ட் உங்களுக்கு ஞாபகம் வருது. நீங்களா தானே அவங்க கிட்ட போயிருப்பீங்க. அது திங்க் பண்ணிட்டு வீயை பார்த்துட்டு சைலண்டா இருக்கீங்க. அவ சீக்கில இருந்துலாம் கையை எடுக்கிறான். அதையாக்கு ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஏதோ காய்ச்சல் போல. காய்ச்சலா? தூங்குறாளாம். ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்துருப்பாங்க, தூங்குறா போல. அதுக்கு தான் உனக்கு கால் பண்ணல. திடீர்னு என்ன காய்ச்சல்? கிளைமேட் ஒத்துக்கல புள்ள, நீ பயப்படுற மாதிரி. அவளுக்கு ஒன்றும் இல்லை. எழுந்த உடனே உனக்கு கால் பண்ணுவா. நீங்கள் வீயை பார்த்துட்டு இருக்க. வீ உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போறான். எவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் அவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அவன் உங்களை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்கு. வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. சரி, போய் சாப்பிடு. அம்மா ரேக் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டல, சாப்பிடு. நீ எப்போ என் கூட வந்து சாப்பிட்ருக்க? நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு. சரி. வி உங்ககிட்ட வரா. ஆட்டோமேட்டிக்கா உங்க கால் பின்னாடி போக இல்ல போல உங்க ஷோல்டர் பிடிச்சு டேபிள் கிட்ட கூட்டு வந்து உட்காரு. சாப்பிடு. புஷ் பண்ணி மேல உட்கார வச்சுட்டு சாப்பிடு. சரி. அவன் வெளில போறான். ஜியா இவ்வளவு நேரம் உங்களை கோம் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா? அதை பார்த்துட்டே இருந்துட்டு கிட்ட வந்து நல்லா சாப்பிட்டு வர. அவன் வெளில போறா. நீங்க சாப்பாட்டுல கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வீ அவன் ரூமுக்கு போறான். ஜியா பின்னாடியே போயிட்டேன். பரவாயில்லையடா, ரொம்ப டஃப்பா நினைச்சேன். பரவாயில்லையா, அவளை கம் பண்ணிட்டியே. போயிட்டு மொபைல் அதை நோண்டிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா இப்படிதான் அவளை ட்ரை பண்ணும் மாத்துறதுக்கு அப்படி சொல்லிட்டு அவன் சல்லிதா பெட்ல உட்கார வீ பக்கத்துல அவளை உட்காந்துட்டு ஏக்கு ஒன்றும் இல்லைல்ல, ஓகே தானே? அவளுக்கு காய்ச்சலா? தூங்குறால என்ன? வீ இல்ல. அப்புறம் எப்படி அவள்தான் சொன்னேன், மேடு சொன்னாங்க. அதான் சொன்னேன். மேடு சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? எனக்கு ஒரு கால் வந்ததுல வீட்டுக்கு சுகா வந்து போயிட்டு இருக்கான், அதான் சொன்னாங்க. ஓ சுகா வந்தானா? அப்படி சொல்லிட்டு அவன் நார்மலா உட்காந்துட்டு உடம்பு சரியில்லை இருக்கும், பரவாயில்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணா கியூர் ஆயிடும்டா சீக்கிரமா, ஃப்ரீயா விடு அப்படின்னு அவ பெட்ல படுக்க போக எனக்கு என்னமோ இது நார்மலா தெரியல. எழுந்து உட்காந்து அவ வீய பார்க்க நார்மலா ஜமன். சுகாவை கூப்பிட்டுவே மாட்டான். சுகாவை கூப்பிட்டுருக்கான்.
சுகாக்கு கால் பண்ணா சுகா எடுக்கவே மாட்டேன்றான். அப்படி சொல்லிட்டு டேய் சுகாக்கு கால் பண்ண சுகா எடுக்கவே இல்லை. டேய் உன் காலை பார்த்து அவன் எடுக்காம இருக்க மாட்டேனாடா. என் பயமே அதான். சரி இங்க எதுக்கு வந்தோமோ அந்த ஒர்க்கை பார்த்துட்டு இங்கிறது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்ம கிளம்பணும். டீ அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுடா. பாரு வயன் மார்னிங்கே வந்து கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு கஷ்டமாச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியாதா? வெளில எங்கேயாச்சும் கூட்டு போறியா? என்னால கவுண்ட் பண்ண முடியாதுடா, நீயும் வரணும். சரி வயனை போயிட்டு ரெடியாக சொல்லு போலாம். நெக்ஸ்ட் ஜியா வர சைலண்டா உட்காந்துட்டு இருக்கீங்க. சாப்பிட்டியா வயன்? சாப்பிட்டேன். ஜியாவை பாக்குறீங்க, உங்க மந்தக்குள்ள அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. வி வந்து உங்கள்கிட்ட ஒரு நேரம் பேசிட்டு இருந்திருப்பா இல்லையா, அது அது மட்டும்தான் ஓடுது. படன்னு உங்க நெஞ்செல்லாம் அடிச்சிருந்துருக்கும் அவன் உங்ககிட்ட வரப்போ. அது ஏன்னு உங்களுக்கே தெரியல. இது புதுசா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. உங்க செஸ்ல ஒரு மாதிரி ஃபார்ம் பண்ணி அது கை வச்சு ரப் பண்ணிட்டே உட்காந்துருந்துருப்பீங்க. ஜெயா வந்துட்டா. எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட்டேன். சரி வெளில போலாம், கிளம்பு. வெள்ளையா? பா வெளில போலாம், எழுந்துரு. எங்க தெரியல, வி சொன்னா கிளம்பலாம். நீங்க போங்க, அவங்க உங்கள்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க. உன்னையும் கூப்பிட சொன்னா, உன்னை விட்டுட்டு அவன் எங்கேயும் வரமாட்டான். போலாம் வா. இல்லை நீங்க தானே என்ஜாய் பண்ண வந்தீங்க. இருக்கட்டும், நீ ரூமுக்குள்ள இருந்து நீ என்ன பண்ண போற? போலாம். அது பேச டைம் இல்லை, சீக்கிரமா கிளம்ப போ. ரெஸ்ட் ரூம்குள்ள புஷ் பண்ணிட்டு நானும் போய் ரெடி ஆயிட்டு வருவேன், அதுக்குள்ள நீ கிளம்பி இருக்கணும். அவ போறா. சரி சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு எல்லாரும் பார்க்கிங்ல இருக்கீங்க. புக் பண்ண கார் வருது. ஃபர்ஸ்ட் ஜியா ஏறிக்கிறா, ரெண்டாவது பி ஏற அவன் பின்னாடி நீங்களும் போய் ஏறுறீங்க. எங்க போறீங்க உங்களுக்கு தெரியல, இவங்க தானே பிளேஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சைலண்டா வந்துடுறீங்க. பி எங்க போறோம்? நான் ஒரு இடம் புக் பண்ணியிருக்கேன், அங்கதான் போறோம். புக் பண்ணியிருக்கியா? ஆமா. அப்படி சொல்லிட்டு டிரைவர் கிட்ட அந்த பிளேஸ் சொல்ல வியும் சைலண்டா வரான். நெக்ஸ்ட் அந்த இடம் போய் இறங்குறீங்க. அங்கேயே நின்றுட்டு இருக்கீங்க. வி ஜியாவை தனியா கூப்பிட்டு போறான். பாக்குறீங்க, ஓகே பிரைவசி வேணும் போல அப்படிங்கிற மாதிரி தனியா திருப்பி நின்றுக்கிட்டீங்க. பட் அங்க வி தனியா கூப்பிட்டு போறான். நீங்க டர்ன் பண்ணி நிக்க அவங்க ரெண்டு பேரோட ஷேடோ வி ஜியாவுக்கு க்ளோஸா போறான். தெரியுது அந்த ஷேடோல டக்குன்னு நீங்க கண்ணு மூடிக்கிட்டீங்க. பட் அவகிட்ட போயிட்டு பாரு என்கிட்ட பேச, என்னால இதை உங்ககிட்ட சொல்ல முடியுமா என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சைலண்ட் ஆகுறான். பிகாஸ் உங்க உடம்புல இருந்த அந்த காயம் அதை திங்க் பண்ணிட்டு இவகிட்ட சொல்லாமா வேண்டாமா அப்படி தோணுது. பட் அவன் ஜெயா கிட்ட சொல்லல, சைலண்டா அதை விட்டுட்டான். எனக்கு என்னமோ ஆயிருக்கு, என்னன்னு கீழே அவ இப்படி விளையாடா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ லைஃப் லாங் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, ஜென்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டான், ஏன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கா அப்படின்னு திரும்பி உங்களை பாக்குறான். நார்மலா இருக்கணும், எல்லாம் கேர்ள்ஸ் மாதிரி இருக்கணும், அதான் எனக்கு வேணும். என்கிட்ட இருந்து போகும்போது நார்மலா ஒரு எல்லாரும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி வேணும். பாய்ந்தா இது வேணாம், எனக்கு ஏன் இது கஷ்டமா இருக்கு. சரி இதை விட தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் உன்னோட பேஷண்ட் மாதிரி நீ அவளை ட்ரீட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அப்போ இதுக்குதான் வந்தோன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. அப்படியே அவள் நிறைய சொல்லிட்டு இருக்க. நிறுத்துடா, நான் விட்டா ரொம்ப ஓவரா பேசுறேன், எனக்கு தெரியாதா? இல்ல ஜியா, எல்லாரும் மாதிரியும் அவளை ட்ரீட் பண்ணிடாத, அவளுக்கு அது ஹர்ட் ஆயிடும். மாமா பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை அழகா தானடா இருக்கா. இல்லையா அவகிட்ட போவாம என்ன லவ் பண்ண? அவ எனக்கு குழந்தை, அவ சின்ன ஏன் சின்ன. சரிப்போ நீ அவகிட்ட பேசு அப்படின்னு அவளை அனுப்பி விட்டுறான். நீங்க திரும்பி நின்றுருக்கீங்க. வயன் சொல்லுங்க ஜியா, என்ன திரும்பி நின்றுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை. நீ நினைக்கிற மாதிரிலாம் எங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல, வாப்புல. நீங்க அவ மூச்சியை பாக்குறீங்க. மாமா பல்பு டியூப் லைட்டு அவனுக்கு இதெல்லாம் தெரியாது, வா போலாம். பல்பு டியூப் லைட்டா? நீ சின்ன பொண்ணு, முழுசா அவங்ககிட்ட சொல்ல முடியாது, உள்ள போலாம். அவ கூட உள்ள போறீங்க. வியோ அங்க பின்னாடியே வரா. ஏதோ இப்போ நீங்க வந்திருக்க ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி இருக்கு. நீங்க ஜியாவை பாக்குறீங்க, என்ன பிடிச்சிருக்கா அப்படி கேக்குறதுக்குள்ள வி எங்க எதுக்கடி வந்திருக்கோம்? ஏண்டா சின்ன குழந்தையே என்ன, உனக்கு பிடிக்கலன்னா நீ வராத. எதுக்கடி நான் உன்னை கூட்டு வந்தேன், என்னடி பண்ணிட்டு இருக்க நீ? அது பேசணும்ல. சரி அதான் கூட்டு வந்தா ஒயன. ஒயனுக்கு இதெல்லாம் பிடிக்கலன்னா பிடிக்கலையா? அங்க பாரு ஒயன அப்படின்னு உங்களை பார்க்க சொல்ல நீங்க ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கு, அது மேல போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஒரு மாதிரி நீங்க அதை ஒரு கண்டிப்பா ஒரு ஹாப்பியா அப்படி ஒரு ஸ்மைலோட ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்கா? நீ தானடா சொன்ன அவ சின்ன பொண்ணுன்னு. சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அவ முதல்ல
அவள் துக்கத்தெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா அவ மனசு லேசா இருக்கும் போது கேட்டா யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ அதான் கூட்டு வந்தேன். சரி வா அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்ககிட்ட வர நீங்க அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கீங்க. வயன் உனக்கு அந்த ரைட் போகணுமா என்ன? ஆமா நீ சொல்லிட்டு திரும்பி மாமா இதுலலாம் நான் போனதே கிடையாதா? போகலாம்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? சரி வெயிட் பண்ணு, நெக்ஸ்ட் ரவுண்டில் போகலாம். இந்த ரவுண்ட் மூடிட்டோம். நான் போயிட்டு டிக்கெட் வாங்கிட்டு வரட்டுமா? ஆனால் பயமாக இருக்குமே. சரி நானும் வரேன். நீங்களா? நான் கூட இதெல்லாம் போனதில்ல வயன். சரி போகலாம். போய் டிக்கெட் எடுக்கிறான். ஜியா வரல நான் வேணாம் அப்படி சொல்லிட்டா. பிகாஸ் அவளுக்கு எட்டேக்கு வரும் இல்லை சுட்டு அதெல்லாம் அவளுக்கு இருக்கும். வரல. நீங்கள் 2 பேர் மட்டும்தான் போகிறீங்க. பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் மூச்சை பார்க்குறான் ஆப்பிள் சிரிச்சிட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோ அழகாக சிரிக்கீங்க. சிரிக்கும் போது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவன் உங்கள் மூஞ்சை பார்த்துட்டே இருக்கான். கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் பயத்தில் கையை டைட்டை பிடிச்சிக்கிறீங்க. அது மேலே போயிட்டு கீழே வருது. அப்பெல்லாம் உங்கள் மூஞ்சை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் கையை விட்டுட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அவன் ஷோல்டர் கிட்ட அப்படி சாஞ்சிட்டு அவன் ஆன்ஸை பிடிச்சிட்டு லிட்ரலி அவன் மேலே படுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மாதிரி அவனை ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த டைமிங் முடிஞ்சு கீழே இறங்கிட்டீங்க. வீட்டில் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி தலை சுத்தல் அப்படி வந்துருக்கும். கீழே இறங்கின உடனே ஓகே தான். நீங்கள் அங்கே இந்த ரூம் கொஸ்டனே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி இதை மறுபடியும் பார்த்துட்டு இருக்க? மறுபடியும் போகணும். என்னாச்சா? தலை சுத்தல உனக்கு? அகைன் போகணுமா? கியூட்டா இருக்கு அவனுக்கு. இதெல்லாம் இவ்வளவு நாள் எங்கடி வச்சிருந்த அப்படிதான் தோணுது. அகைன் உங்களை கூட்டு போறான். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டீங்க. ஜியா நல்லா பாப்கார்ன் தின்னுட்டே உங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருக்கா. இப்பயும் உங்களுக்கு அதுல போகணும் அப்படி தோணுது. தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவன் தலையை பிடிச்சிக்க போது வேண்டா போகலாம். ஷோரா? வேணால? உங்களுக்கு தலை சுட்டுதான். நீ போகணும்னு சொன்னாலும் போகலாம். இல்லை போது வேண்டாம். ஜியா முறைஞ்சிருச்சா? போயிட்டு வந்துட்டீங்களா? முறைச்சிட்டே அவளை பாக்குறான். என்ன எதுக்குடா முறைக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எந்த இடம் பார்த்து கூப்பிட்டு வந்திருக்க பாரு. எனக்கு பிடிச்சிருக்குடா. பார்த்தனாலதான் சும்மா விடுறான். ஃபர்ஸ்ட் அவன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ற? அவளை கூட்டு போயிட்டு நார்மலா அவகிட்ட பேச பாரு. நான் சொன்ன மாதிரி தான் பேஷண்டா அவளை ட்ரீட் பண்ண கூடாது. என்னமோ தெரில, இன்னைக்குதான் என்கிட்ட நல்லா பேசுறான். அப்புறம் ரீசன் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட பேசாமலே போயிடுவா. கேர்ஃபுல். எனக்கு நல்லா புரியுது. வேதா நான் பாத்துக்கிறேன். இவங்க 2 பேரும் எங்க பேசிட்டு இருக்க? நீங்க ஒரு இடம் போய் நின்றுக்கீங்க. வயனுங்க ரைட் சைட்ல தான் போனா. திருப்பி பார்க்க என்ன பிளேஸ் டி அது? போய் பார்க்கலாம். 2 பேரும் உங்ககிட்ட வராங்க. இங்க ஜேகே அவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அவனோட பிஏ ஜேகே ரூமுக்குள்ளே வந்த, சார் உங்களை பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஃப்ரெண்டா? எந்த டைமில் இதுக்கு வந்தா? தெரியல சார், வெயிட் பண்ணுறாங்க. உள்ள விடு அப்படி சொல்லிட்டு ஜேகே லேப்டாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டோரை பார்க்க ஜேகேயோட ஃப்ரெண்டு வராங்க. அவன் எழுந்து ஹக் பண்ணி எப்படா இருக்க? உனக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் ஆஃபீஸே தேடி வந்துட்டேன். ஃபோனில் கூட இன்ஃபார்ம் பண்ணாமல். மூஞ்சி அப்படி இருக்க, என்ன பண்ற? என்ன விஷயம்? அப்படி சொல்லிட்டு அவ மொபைல் ஆன் பண்ணி ஜேகே கிட்ட, இதோ ஒய்ஃப் தானே, ஜேகே கிட்ட காட்டு. அவன் சைலண்டா அந்த மொபைல பார்த்துட்டு இருக்கான். என்னடா நீ லவ் பண்ணிட்டு இருந்தது பொண்ணு தானே இது? ஆமா. இது என்ன போட்டோல வேற மாதிரி இருக்கு? என்ன பண்ண நீ அப்படின்னு ஜேகே அவனுடைய ஷர்ட்டை பிடிக்க டி 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 நான் என்னடா பண்ணேன்? ஒரு நிமிஷம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ஆன் பண்ணி ஜியாவோட வீடியோ போட்டோ அப்படின்னு எல்லாத்தையும் காட்ட, நீ லவ் பண்ற பொண்ணு தானே, என்னடா அதெல்லாம், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? எப்படிப்பட்ட பொண்ணு நீ லவ் பண்ணிட்டு இருக்க நீன்னு அப்படி அவன் கேட்க, ஜிகே அந்த வீடியோவே ஒரு மாஃபிங் தான், அது அவனால புரிஞ்சுக்க முடியுது. பட் அக்யூரேட்டா ஜியா போலவே இருக்க. அங்க அந்த எடிட்டிங்ல ஜியா ட்ரெஸ் கழட்டுற மாதிரி வரும்போது போனை கட்டு வாங்கிட்டு, இல்ல இது இது ஜியால, என்னால புரிஞ்சுக்க முடியும் இது ஜியால. எப்படா இல்லைன்னு சொல்றேன்? பாரு போட்டோ வீடியோ அப்படி சொல்லிட்டு அமௌண்ட் அப்படின்னு நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் காட்ட ஒரு மாதிரி பயத்தோடு பார்க்க அந்த லிஸ்ட்ல நேம் இருக்கு. ஒரு நிமிஷம் இதை காட்டு. ஓபன் பண்ணி பார்க்க பாருச்சு மேம்,
இவனா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான். யார் அவன்? இது உன பிரதர் தானே? ஜமன் என் மேல இருக்க கோவத்துல தானே யாவோ ஏதோ பண்றான், அவன் ஏதோ பண்றான். அதுக்குன்னு அவன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையில அந்த போனை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்றான். டி மொபைல குடுறா முதல்ல அப்படின்னு மொபைல வாங்கிக்கிட்டா. டேய், உன் பிரதரும் அதுல மெம்பரா இருக்காரு, தெரியுமே. அவன் இப்படிதான் எனக்கு தெரியுமே. ஆமா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சதோ? மச்சான் சாரி, நானும் அதுல ஒரு மெம்பர். இடத்த காலி பண்ணுடா அப்படி சொல்லிட்டு அவன் வெளில போயிட்டு கார் எடுத்துட்டு கருத்துக்கு கிளம்புறான். இதே டைம் ஜம்மான் ரூமுக்குள்ளே இருக்கான். உங்களை பார்த்துக்கிட்டே நீங்க படுத்துட்டே இருக்கீங்க. மூமெண்ட் ஒண்ணுமே தெரியல. உங்க கையை நீங்க அசைக்கவே இல்லை. இருக்க இருக்க டார்க்கா பிளாக் ஆயிட்டே இருக்கு. இந்த டைம் சுகா கால் பண்றான் ஜம்மனுக்கு. ஜம்மன் ரிங் வந்தா அடுத்த செகண்ட் அட்டன் பண்ணி, டேய் சுகா, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியலடா. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. பிரியா இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. எனக்கு தெரியும், அதனால தான் நான் உனக்கு கால் பண்ணேன். இப்படி என்ன பண்ணு தெரியுமா? சீக்கிரம் ரியா கூட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி சரி சரி, ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வாடா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. சுகா ஏதோ பேப்பர் காட்டி அவங்ககிட்ட சைன்லாம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பயமா இருக்குடா. எதுக்குடா எவ்வளோ பேப்பரில் சைன் பார்க்குற? பண்ணி வச்ச வேலை அப்படி போடு. அவளுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, நல்லா தானே இருக்கா? டேய், ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன், ரியாக்ட் பண்ணா போதும். அப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணலன்னா கண்டிப்பா அந்த கையை எடுக்கிற மாதிரி தான் வரும். பண்ணு. படிக்கிற பொண்ணுடா, இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. ஜமன் கண்ணிலிருந்து தண்ணி வருது. டெய்லி கவுன்சிலிங் வான்னு சொல்லிட்டு தானே இருந்தோம். இருக்க டைம் போதும். சைன் பண்ணிச்சவன் அவனும் சைன் பண்றான். சுகா தேங் வேற கால் பண்ணிட்டே இருக்கான் எனக்கு. நான் உங்க வீட்டுக்கு வந்து போனது எப்படி அவனுக்கு தெரிஞ்சதுன்னு தெரியல. கால் பண்ணிட்டே இருக்கான். எப்படிலாம் சொல்லிட்டு சுகா ஜம்மனை பார்க்க அவன் அதை பத்திலாம் கேர் பண்ணாம, ஜியா நல்லா போதும்ல, ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பண்ணுடா. ஜம்மனை பார்க்க பாவமாக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அவன் விளையாடிட்டு அங்கிறது பூரா